Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இது எமது யூடியூப் சேனலிலூடாக இம்முறை ஓலவரை எழுதக்கூடிய மாணவர்கள், அதே போல வரக்கூடிய வருடங்களில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷனாக தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் வீடியோஸ்கள் போடப்படும். நீங்கள் என்ன செய்யுங்க என்றால் வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அதே நேரம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னென்ன விடயங்கள் செய்யப்படணும் நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல கேட்டு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் டைம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கான வீடியோஸை செஞ்சு காமிச்சிருங்க. யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறோம். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறது வந்து லாஸ்ட்டாக நடந்த 2024 பேஜுக்குரிய, அதாவது 2025 ஓலவல் மெட்ஸ் பேப்பர்ட பார்ட் 1 பி பார்ட். அதுல ரெண்டாவது கேள்வியில ஏ பார்ட்டையும் பி பார்ட்டையும் உங்களுக்காக வேண்டி நான் படிச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு பேப்பர் எடுத்தால் விளங்கும். அந்த கேள்வி வந்து தூர நேர வரைப்பு அதை தொடர்புபடுத்தியும் அதே நேரம் சுற்றளவு பரப்பளவோட தொடர்புபடுத்தியும் கேள்வி வந்து இது. தூர நேர வரைப்ப நீங்க வந்து கிரேட் லெவல்ல படிச்சென்றாலும் உண்மையில கிரேட் 10 சயின்ஸ்ல நேர்கோட்டு இயக்கம் செகண்ட் யூனிட்ல இதற்கான ஐடியாஸ், முழுமையான ஐடியாஸ் என்ன செய்யுங்க, நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லக்கூடிய பாடத்துல நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நம்புறோம். நேர்கோட்டு இயக்கத்துல அப்ப முழுமையாக இதை படிக்கிற ஆளுக்கு இந்த கேள்வி உண்மையில சிக்கல் இல்லை, லேசா செய்யலாம். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்ல நம்ம வந்து சொல்லக்கூடிய விடயம் என்னென்றால், தூர நேர வரைப்பு கேள்விக்கு போறதுக்கு முன்னால தூர நேர வரைப்பு தரப்பட்டால் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். உதாரண விடயம் என்னென்றால், தூர நேர வரைப்பினுடைய படித்திறன் எதை தரும்? படித்திறன் கதியை தரும். அதே மாதிரி தூரம்ன்றது வந்து ஒரு எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? தூரம்ன்றது வந்து ஒரு எண்ணிக்கணியம். அதே மாதிரி கதின்றதும் ஒரு எண்ணிக்கணியம். எனவே தூர நேர வரைப்ப நீங்க வரையும் பொழுதோ என்ன செய்ய தேவையில்லை, திசைய கன்சிடர் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. தூரம்ன்றது ஒரு எண்ணிக்கணியம், அதே மாதிரி கதின்றதும் ஒரு எண்ணிக்கணி. முக்கியமாக இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க உள்வாங்கிக் கொண்டு உனக்கு எழுதி போ. உனக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா, கேள்வியோட ஐடியா என்னென்றால், சங்கர் தனது வீட்டிலிருந்து தனது நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு சீரான கதியில் 30 நிமிடங்களில் செல்கிறார். அவர் நண்பரின் வீட்டில் 30 நிமிடத்திற்கு தங்கிவிட்டு அதே பாதையில் 45 நிமிடங்களில் சீரான கதியில் தனது வீட்டுக்கு திரும்பி செல்கிறார். அதற்கான தூர நேர வரைப்பு ஒரு பூரணமற்ற ஒரு வரைப்பு உனக்கு தரப்படுகிறது. உனோட டெஸ்ட் கேள்வி இந்த வரைப்பு நீங்க கம்ப்ளீட் பண்ணி தாங்கன்னு தான் உனோட டெஸ்ட் கேள்வியாக இருக்குது. ஒரு கேள்வி வருவோம். கேள்வி என்றால், வரையும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் தான் அச்சுக்கள் எது தரப்பட்டது? பயிற்சி தூரம் அல்லது கிலோமீட்டர்ல தரப்பட்டது, கிலோமீட்டர். அதே மாதிரி எக்ஸ் அச்சு நேரம் மணித்தியாலத்தில் தரப்பட்டது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க என்ன செய்யுங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதுல 5, 10, 15, 20, 25 ஒரு மணித்தியாலம்
சரி, அவன் தந்திக்கிற கிராஃப்ல வந்து 30 நிமிடங்களுக்கு வந்து சீரான கதியில வந்து 15 கிலோமீட்டர் போனதா தரப்பட்டு அவன் வீட்டுல இருந்து சங்கர் அவருடைய வீட்டுல இருந்து நண்பர்கள் வீட்டுக்குள்ள தூரம் 15 கிலோமீட்டர். சீரான கதியில போகலாம். அடுத்த கேள்வி தொடர்ச்சியா வந்ததுல அவர் தனது நண்பர்கள் வீட்டில் 30 நிமிடத்திற்கு தங்கிவிட்டார். 30 நிமிடம் என்ன செய்யல, பயணம் செய்யல, குறித்த ஒரு இடத்துல என்ன செய்யாது, நிலையாகிறது. தூரம் விஷயம் என்ன செய்யாது, மாறாது. தூரம் மாறாது. எத்தனை நிமிடங்களுக்கு? 30 நிமிடத்துக்கு. 30 நிமிடம். இந்த கேப் இந்த கேப் 30 நிமிடங்கள். 30 நிமிடத்துக்கு என்ன செய்யாது, மாறாது. 15 கிலோமீட்டர் சொல்லக்கூடிய தூரம் மாறாமல். திரும்ப அதே பாதையில் 45 நிமிடங்களில் சீரான கதையில் தனது வீட்டிற்கு திரும்பி சென்றார். ஸ்டார்ட்ல அவருடைய வீட்டுல இருந்து நண்பருடைய வீட்டுக்கு போறதுக்கு எடுத்த நேரம் 30 நிமிடங்கள். ஆனால் இப்ப அவர் தனது நண்பருடைய வீட்டுல இருந்து திரும்ப அவருடைய வீட்டுக்கு போறதுக்கு எடுக்கிற நேரம் எவ்வளவு? 45 நிமிடங்கள். 15 நிமிடங்கள் என்ன செய்யுது, கூடுது. அவனுக்கு தெரியும் கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். இப்ப அவருடைய நண்பருடைய வீட்டுக்கும் அவருடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம்ன்றது என்ன செய்யாது, மாறா. ஆனால் நேரத்தை எடுத்தால் அவர் திரும்பி வரப்போல எடுக்கிற டைம் கூடினா கதி குறையும். உங்களுக்கு தெரியும் தூர நேர வரைப்பினுடைய படித்திறன் எழுத்தலும் கதியை தரும். ஆகவே இந்த படித்திறனை விடவும் இப்ப வரைய போற படித்திறன் எப்படி இருக்கணும், குறைவாயிருக்கும். அதாவது இதுல சாயை விடவும் வரப்போற சாயை பிடிக்கணும், குறைவாயிருக்கணும். அதே நேரம் தூர நேர வரைப்பு என்றபடியால நீங்க திசை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க திசைய கவனிக்காமல் வரைந்து கொண்டு போகலாம். 45 நிமிடங்கள். ஒவ்வொரு இடைவெளியும் 15 நிமிடங்கள் குறிக்கும். 15, 30, 45. எவ்வளவு தூரம் மாறாது. 5, 10, 15. ரைட். சீரான கதியில போறால் படித்திறன் மாறாமைக்கணும் சீரான கதியில. ஆனால் இந்த படித்திறனோட ஒப்பிடப்போல இந்த படித்திறன் குறைவாக வரும். இது theta உண்மையிலே theta 2 இந்த theta 1 ன்னு வெச்சால் theta 1 பெருசாகி theta 2 ஆயிடும். இந்த படித்திறன் குறையும். இது சாய்வு விடும், இது சாய்வு குறைவாக இருக்கின்றது. செகண்ட் பார்ட். அவர் தனது வீட்டிற்கு திரும்பி சென்ற கதியை கிலோமீட்டர் அவர் மைனஸ் வரை கிலோமீட்டர் பே அவர்ல கேட்கிறான். அதே சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரம் எவ்வளோ? 15 கிலோமீட்டர். மாறாது. 15 கிலோமீட்டர். எவ்வளவு நேரம் எடுத்துச்சா? எவ்வளவு நேரம்? 45 நிமிடங்கள். 45 நிமிடத்தை அவருக்கு மாத்த என்ன செய்யணும்? 60ஆல வகுக்கணும். 60. என்ன செய்யும்? 15 60 மேல போகும். இல்ல 45. பாருங்க எப்படி சொல்லுறேன். இது 5ஆல சொல்லுறேன். 15 5 3 தடவை. 45ல 5 9 தடவை. திரும்ப இந்த 3 9 சொல்லுறேன். 3ல 3 ஒரு தடவை. 9ல 3 3 தடவை. 60 கீழ் 3 வரும். ஆன்சர் 20 கிலோமீட்டர் அவர் நடக்கும். ரைட். இவ்வளவுதான் கேள்வி. சிம்பிளான ஒரு கேள்வி. பி பார்ட் கேள்வி வேணும்.
பிபாட் கேள்வி வந்து செவ்வகத்தோட ஒரு அரைவட்ட பகுதியை இணைச்சு தரப்பட்ட ஒரு சேர்த்தி உருவம் தரப்பட்டிருக்கு. அந்த சேர்த்தி உருவத்தை வச்சுக்கொண்டா கேள்வி கேட்கலாம். நீளம் 77 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கு. ஏபி நீளம் வந்து 28 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கு. 28. இது செவ்வகம், இது 28 என்றால் இதுவும் 28 ஆக இருக்கிறது. இதுவும் 28. இது 27 ஆகும். முதலாவது கேள்வி பி பார்ட்ல முதலாவது கேள்வி சேர்த்தி உருவின் சுற்றளவு யாது? சேர்த்தி உருவின் சுற்றளவு என்ன? சுற்றியுள்ள நீளம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இந்த நீளம் சிபி, சிடி, ஏடி, ஏஇபி இந்த நீளம். இந்த பகுதி சுற்றளவு கேட்டால் வராது. என்றால் சுற்றளவு என்றால் சுற்றியுள்ள நீளம் தான் சுற்றளவு. ரைட். அப்ப 77 27 சிபி நீளம், 28 சிடி நீளம், ஏடி நீளம் திரும்ப 77 பிளஸ் எனவே இந்த வெளியில நீளத்தை என்ன செய்யணும்? காணும். அரை வட்டம் அரை தர 2πr 2 தர 22 இன் கீழ் 7 தர அரை எவ்வளவு? 28 தான் விட்டம். அரை 14 இது சுருக்கினீங்க என்றால் 7 ஒரு தடவை 14 2 தடவை இந்த ரெண்டு கட் பண்றேன். அப்ப எப்படி வர போகுது? 77 plus 28 plus 77 plus 44. இதை நீங்க கூட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு கிடைச்சு. கூட்டி பார்ப்போம். 7 14 14 வெட்டம் 22 22 22 4 26 2 மிச்சம் 4 7 11 18 20 22 226 சென்டிமீட்டர் அளவு முக்கியம். 226 சென்டிமீட்டர் தான் உங்களோட ஆன்சர். இங்க போகும். செகண்ட் பார்ட் பி பார்ட்ல செகண்ட் பார்ட் கேள்வி என்ன கேள்வி? செகண்ட் பார்ட் கேள்வி வந்து செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவில் எத்தனை மடங்கு? செவ்வக பகுதியில பரப்பளவு கண்டுகோவேன்னா நீளம் தர அகலம் 77 தர 28. அரைவட்ட பகுதியில பரப்பளவா காணும். ஒரு கேள்வி எவ்வளவு மடங்கு கூட. செவ்வக பகுதியில பரப்பளவுன்றது வந்து அரைவட்ட பகுதியில பரப்பளவிடவும் எவ்வளவு கூடதான் கேள்வி. என்ன செய்யணும்? செவ்வக பகுதியில பரப்பளவை அரைவட்ட பகுதியில பரப்பளவால நீங்க வகுத்தீங்க என்றால் உங்களுக்கான ஆன்சர் இத்தனை மடங்கு என்று கிடைக்கும். அரை தர பையார் வர்க்கம் பரப்பளவு 22 இன் கீழ் 7 தர அரை எவ்வளவு? 14 தர 14. கவனம் சுருக்கினீங்க என்றால் 7 ஒரு தடவை 14 2 தடவை இந்த ரெண்டு கட் பண்றேன். அப்ப 77 தர 28 கீழே 22 தர 14. சுருக்கினீங்க என்றால் 77 11 சுருக்கினா 7 தடவை 22 11 சுருக்கினா 2 தடவை 14 28 சுருக்குறேன் 14 14 ஒரு தடவை 28 2 தடவை இந்த ரெண்டு கட் பண்றேன். உங்களுக்கான ஆன்சர் 7 மடங்கு. 7 மடங்கு சொல்லி எனக்கு சிம்பிளான ஒரு கேள்வி. நீங்க என்ன செய்யுங்கன்னா கேள்வி செய்யறதுக்கு முன்னால நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி போட்டு திரும்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். நீங்கள் கொமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸாக இதை போடணும்னு சொல்லி உனக்கு கருத்துக்களை சொன்னீங்கன்னா தேவைப்பட்ட மாதிரி இன்ஷா அல்லாஹ் வீடியோஸை தரையிலும் நல்ல அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.